5 நாளைக்கு உங்களுக்கு லீவு சார். யாரும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த பேப்பரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, எதிரையும் கையெழுத்து போட மாட்டீங்க. அதை பார்த்து வேண்டியது என்னுடைய பொறுப்பு சார். ரைட். சார் 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 ஒரு நிமிஷம். என் சொந்த விஷயமா நானா ஒத்துக்கிட்டா நீங்க ஏதோ பண்றேன்னு சொன்னீங்களே, அதை பண்ணீங்கன்னா All that would be after 5 days of my holidays. Catch my point? நான் இன்னைக்கே புறப்பட்டு வரேன். இன்னைக்கேவா? Yes. எப்படி சார் வரீங்க? கார்ல. கார்லயா? வேணாம் சார், ரொம்ப ரிஸ்க். எஸ் மிஸ்டர் அவினாசி. 5 minutesல நானும் பீமும் கார்ல ஏறி பெங்களூர் வரைக்கும் வர போறோம். Catch my point? இதுக்கு மேல கிளியரா சொல்ல முடியாது. So disconnect the phone and get off my back. என்னாச்சு? மதனகோபால் பெங்களூர் போறாரு. அது தெரியும். எப்போ? இன்னைக்கு. இன்னைக்கேவா? எந்த பிளைட்? பிளைட் இல்லையா, காரு. எந்த காரு? எந்த காரு? அங்க கால் வெயிட்டிங். 500 ரூபாய் பணத்தை வாங்கினல்ல. வாடா. இந்த ஹோட்டலை கண்டுபிடிக்கவே 2 நாள் ஆச்சு. அதுக்குள்ள வெக்கேட் பண்ணி போயிட்டாரா? ரூம் வெக்கேட் பண்ணி போயிட்டாங்கன்னு தெரியும், ஆனா இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் அசிஸ்டன்ட் தான் போறாரு, அவரை கேட்டு பாருங்களேன். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கேவா? இன்னும் விளையாடுறீங்களா? டைமே இல்ல. எப்படியாவது துரத்தி காரியத்தை முடி. அவன் பெங்களூர் போயிட்டான், அப்புறம் அவன் மேல கையே வைக்க முடியாது. ஆமா, கையே வைக்க முடியாது. நந்தகோபால் சார் எங்களை தீர்த்து கட்டிடுவார். எங்களை தீர்த்து கட்டிடுவார். முடி, காரியத்தை முடி. 50,000 ரூபாய். கவலைப்படாத, நாளைக்கு காலையில மதனகோபால் மரணம்னு பேப்பர்ல போட்டோவோட செய்தி வரும். கண்டிப்பா வரணும். வரல, நாளை நீ பேப்பர்ல நீ க்ளோஸ் நியூஸ் வரும். ஜாக்கிரதை. தலைவர்கிட்ட சொல்லி காரியத்தை முடிச்சிடும். போயா. ஐயா, நீ வேறயா? தட்டிய ராட்சச மாதிரி ஒருத்தன் போறான் பத்தியா? அவன் கூட கார்ல சிவப்பா கண்ணாடி போட்டுன்னு ஒருத்தன் போவான். கண்ணாடி தான் மதனகோபால். 2 பேரையும். சரி சரி. இன்னைக்கேவா? எடுத்து போன்னு சொன்னா இந்த தலைவரை முழு பந்து குத்துட்டானுங்க. தடுக்க திரும்ப கூட. என்னப்பா என்னெல்லாம் பிளான் பண்ணப்பா? வேணான்னு சொல்றாப்பா. சிங்கப்பூர்ல போனா குட்டிங்க எல்லாம் தொட்டில போட்டு குளிப்பாட்டுவாங்களாம். இதெல்லாம் அனுபவிக்காம அப்பா சாவு சொல்றியா? சொல்லுப்பா, சாவு சொல்றியா? கிழிஞ்சதுவா. எப்படா போறான் பெங்களூருக்கு? கார்ல. ஐடியா வந்துருச்சு. மீட் பண்ணிட்டீங்களா? கார் கிட்ட யாரும் இல்லீங்களே. ரூம் நம்பர் 207. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? மேடம் மேடம். என்னம்மா அது? நாளைக்கு உன்னுடைய ஆர்ட் எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்றதுக்காக பெங்களூர் போயாகணும். ஃளைட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண போறோம்? ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். என்ன பண்ண? ஹாய் ராஜு. என்னையா பண்றது? ஹாய் ராஜு. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். டாடி, நான் சொல்லல? சொல்லவே இல்லையே. அன்னைக்கு இந்த நெருப்புல இருந்து காப்பாத்தினவரு நீங்க வரதுக்குள்ள போயிட்டாருன்னு. இவர்தான் ராஜு. இது எங்க டாடி. ஹலோ ராஜு. நான் ராஜு இல்ல, மதன். சுப்பிரமணிய ராஜு நீங்களே? ஏன் அப்படி சொன்ன சொல்லுங்க? என் முழு பேரு மதன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லமா சுருக்கமா சுப்பிரமணிய ராஜுன்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. ஆமா, இந்த ஹோட்டல்ல எப்படி? அண்ணாது இல்லைங்களா? அதான் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் தங்க வேண்டியதா இருக்கு. அது சரி. எந்த அனாதை 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றா? டோன்ட் பிளாஃப். ரிச் அனாதை. ரிச் அனாதை. அப்ப ஃபயர் இன்ஜின்? அதெல்லாம் நெருப்பு வந்தாதான், பாக்கி நேரத்தெல்லாம் ஹாபி. How sweet. கரெக்ட். பணக்கார பையங்க இந்த கப்பல் ஓட்டுறது, பிளேன் ஓட்டுறது இதெல்லாம் ஹாபியா வச்சுக்கல. அந்த மாதிரி இவர் ஃபயர் இன்ஜின் ஓட்டுறத ஹாபியா வச்சிருக்காரு. நல்லா ஓட்டுங்க. Now I catch the point. ஐயோ, நான் சொல்லு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அது எப்படி நல்ல பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்ல டாடி? என் பேர் டாடி இல்ல, சிவராம். மீஸ் இல்லாம ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இதுதா கூட எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு. என்ன பண்றது டாடி? அது பரவாயில்ல, தன்னால வாழ்ந்துடும். ஐயோ, அது இல்லங்க. பெங்களூர்ல ஆர்ட் எக்ஸிபிஷன் ஃளைட் டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கே நாங்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? வேகமா ஓடினாலும் 3 நாள் ஆகும். பேசாம ஒரு டாக்ஸியை வச்சுக்கிட்டு போயிடுவோமா? எங்க பெங்களூருக்கா? ஐயோ, பெங்களூரு கேட்ச் மை பாயிண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம வண்டியில போலாம் வாங்க. இல்லங்க வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏசி கார்ல போயிருக்கீங்களா? வாங்க. என்ன பொட்டியை தூக்கிட்டு ஓடுறான்? உள்ள பணம் இருக்குமா? வாங்க டாடி. அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் என்ன பிராக் பாத்துக்கிட்டு வாங்க போலாம். இருப்பா, கார் ஊர்வலம் போதுல, அஞ்சலி செலுத்திடுவோம். பீம ஒரு கை கொண்டு.
தலைவரே அவனை எங்க பார்த்தாம இருக்கு தலைவரே இப்படி திரும்பி ஐயா தப்பாரா இல்ல 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 பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட். வெரி நைஸ். வாமா. இல்ல வேணாம், அவங்க அந்த பக்கம் வரும். அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேரு? என்னால வாமா? வேணாம், இப்படி வாங்க, ஃப்ரண்ட்ல நல்ல காத்து வரும். எனக்கு என்ன தெரியும், நம்ம போல வா. இருப்பா, அஜு சொல்லு விடாத, கேர்ஃபுல். நான் ஓட்டுறேன், பின்னாடி உட்கார். மக்காளி தாடியும் மீசையும் வச்சா என்ன மாதிரியா இருப்பாங்க? டாக்ஸி டாக்ஸி. தப்பு பண்ணிட்டேனே. என்ன தலைவரே, பிரேக் டியூப் சரியா இருக்கு இல்லையா? ஆடா அது இல்லடா, ரொம்ப அறுத்துட்டேன்டா. என்ன சொல்ற நீ? தங்க முட்டை போடுற வார்த்தை மொத்தமா அறுத்துட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ, அதிர்ஷ்டம் ஒரு வாட்டி தானே கதவை தட்டும். ஜீசஸ். ஐ அதுல பாறாங்கல் மாதிரி போட்டு போயிட்டான். நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. இப்பதான் கார்ல வந்தா அதுக்குள்ள நடுவு எங்கிட்டு போறான்? அட பாவி, ஏன்பா இவன் நம்பித்தானப்பா பிரேக்கை கழட்டி விட்ட. இப்ப அந்த பொண்ணும் தடின்னு மாட்டிப்பாங்கப்பா. பாவம் பாவங்க. பாவம் என்ன, செத்தா சாவட்டும். இதான் பணக்கார அதிர்ஷ்டங்க. தலைவரே, இவனை கொல்றதா பணம் வாங்கிட்டோம். நம்ம பிளானு. நம்ம பிளான்? ஏன் பிளான்டா? சரி போய் சொல்ல அவங்க கிட்ட. முயற்சி பண்ணோம், அதிர்ஷ்டக்காரன் தப்பிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். கேள்வி கேட்பாங்களே தலைவா, நான் என்ன சொல்றது? கேள்விக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லப்போ. நான் வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் தலைவரே? இந்த எப்படி என்னது இது? உன்னோட 10% போ, உன் வேலை முடிஞ்சது. பாத்தியா, ஆளை வெட்டி விடுற பாத்தியா நீ? அல்ல போறியா, இதையும் பிடிக்கிட்டுமா? நான் தலைவரே. ஓடா. ஏப்பா அவனை போய் பாவம். அம்மா ஏதோ புது பிளான், என்னது அது? புரியலையா? தங்க முட்டை போடுற வாத்து. சரி, அது எதுக்கு அறுக்கணும்? సరే గుట్టు పెడుతుందో లేదో దగ్గరుండి చూసి దోచుకుందాం. நான் ஃபீல்ட்ல போகுது பாத்தீங்களா? கொஞ்சம் மெதுவா போங்க. என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு ஸ்பீடா போறீங்க, பிரேக்க போடுங்க. பிரேக். கடவுளே, டிரைவர் அந்த காரா போங்க. பிரேக் பிரேக். என்ன பிரேக்க தேர்ந்தீங்க? கண்டுபிடிச்சு போடுங்க. ஐயோ பிடிக்கலீங்களே. உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? பிரேக்க போடுங்க. ஹேண்ட் பிரேக் போடு. அப்படி கரெக்ட் போடு. போடு. என்ன போட்ட? ஹேண்ட் பிரேக் போட்டேன் பாஸ். ஐயோ, நீங்க தானே பாஸ் போட சொன்னீங்க. ஐயோ பா, மீட்டருக்கு மேல உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், சீக்கிரமா போப்பா. ஐயோ, எப்படியாவது வண்டியை நிறுத்தியா? கீரை போட்டு நிறுத்துமா பாஸ்? இப்படி போட்டா என்ன பண்றது? நீ இது கதவையா தோற. இருமல் வர்றியா? ஒரு உயிரை காப்பாத்துல புண்ணியம் கிடைக்கும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், சீக்கிரமா போப்பா. ஏதாவது சுவிட்ச போட்டு வண்டியை நிறுத்து. ஐயோ, அது வேடியோங்க. வண்டி வேலை பார்க்கணும். என்ன வேணா வேலை பாப்பேன். ஐயோ, அது எப்ப நிக்கிறது, எப்ப வேலை பாக்குறது? இந்த பால சரி, நீங்க இந்த ஸ்டீரிங் புடிங்க. நான் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. ராஜு, ராஜு வேண்டாம், ராஜு, ராஜு. பாஸ் பாத்து. பாத்து.
பண்ணிட்டீங்களா? ஐயா ஐயா பாவம். நிறுத்துப்பா, ஐயோ மதன், மதன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த வண்டியில பிரேக் பிடிக்கல, அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா? அது முன்னாடி சொல்லிட்டு இருக்க கூடாது. இது பாருங்க, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? அன்னைக்கு இருட்டுல பாத்தீங்க. மதன், நான் தான் சுசீலா. இது வேற மதன். ஐயோ என்னம்மா ஆச்சு? தண்ணீர விழுந்துட்டியா? அப்பாடா, இப்படி குளிச்சாதான் உண்டு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. மதன், அது வேற மேட்ரு. இது வெயிட் a bit for 5 minutes. இவங்களை பாத்துங்க, ஃபுல்லா நனைஞ்சு இப்படி வாங்க. நீங்க போங்க. ஏங்க கூடி வர நேரத்துல எல்லாத்தையும் கட்டுருவீங்க போலுக்குதே. இப்ப இங்க வந்து இதெல்லாம் பேசலன்னா என்னவா? உங்க அப்பாவை பத்தி. ஓ அப்பா மேட்ரா? இந்தாங்க, இந்த அட்ரஸ் வாங்க. இங்க வந்தா மதன் இருப்பாரு, அதாவது இருப்பேன். அங்க பேசிக்கலாம் எல்லாம். இந்த அட்ரஸ் மெட்ராஸ்ல இருக்கு. ஆமா. அப்ப எப்படி? பெங்களூர். அது 2 இடத்துல இருப்பேங்க. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கேள்விப்பட்டதில்ல. நீங்க இந்த அட்ரஸ்க்கு போய் டக் டக் அப்படின்னு தட்டி மதன் கூப்பிடுங்களேன், நானே வருவேன். யோ டாக்ஸி டிரைவர், இந்த அம்மாவை இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விட்டுறியா? டாடி வாங்க வாங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ சகுடுமே சரியில்லை, பல பேசிக்கலாம் வாங்க. இது மதர் மாதிரி ரொம்ப வேண்டியவங்க, வாங்க. அப்பா ஐயோ கடவுளே, என்ன சார் இது? அடுப்பு மாதிரி புகையுது, பாராட்ட காணோம். வர வழியில பிரேக் ஃபெயிலா போச்சியா? கடவுளே! சார் யாரு? வண்டி ஒருத்தான். நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா? எல்லாம் உங்க தயவுல. நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ளவர் லைக்கிங்க. ஐயா, நான் கூட ரொம்ப ஃப்ளவர் லைக்கர். லைக் சேம் சேம். ஓன் ஹவுஸ். எஸ் எஸ். சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. ஃபாலோ மை பிஹைண்ட். ஆஹா, தபார் திருமல் நாயகர் மகால் மாதிரி இருக்குது இல்ல? சல் சல், பாத்தியா? நீங்களும் இங்கே தங்கிடுங்க, நான் போய் லகேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். பாஸ் நான் கொண்டு வரேன் பாஸ். மரியாதையான பையன். மதன், மதன், அது சரி, நாங்க எங்க தங்க போறோம்? நீங்களா? பட்டே சத்திரம் மாதிரி வீடு, எங்க வேணா தங்கிக்கலாம். இங்க ஐயே, இங்க கெஸ்ட் ரூமே இல்லையா? கெஸ்ட் ரூம் இருக்கணுமே. இருக்குதா? என்ன சார் இருக்கான்னு கேக்குறீங்க? இருக்கானா இருக்குதா? ஃப்ரீயா இருக்குதா அர்த்தம்யா? கேட்ச் மை பாயிண்ட். டாடி வெயிட் a minute for 5 minutes. வந்துட்டு போனாரு கெஸ்ட் அப்பா, கூட இருக்கிறது கெஸ்ட் அம்மா. சம்தியா இதுல தண்ணியில் நினைச்சு பாக்கணுமே. வர்ற வழியில ஜர்னில காஞ்சிடுச்சு. சார் ஃப்ரீயா இருக்குதுல்ல? சாலினி ஃப்ரீயா இருக்குதா? இங்கே தங்கிக்கோ. போய் தங்க வை. ஆர்வா இந்தப்பா, இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போய் அவன் எல்லாம் செஞ்சிருவான். 1 minute. என் லக்கேஜ் வரல, அதுல கேஷ் வச்சிருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப ஒரியா இருக்கு. ஒழியாதீங்கப்பா. குட் மார்னிங் சார். ஏய், இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போடா. கிளம்புங்க. பாய். பாய். டாடா சீரியோ பை பை. இந்த ஆறுமுகம் ஓகே தானே? டுபா கூறுங்க, நம்ப முடியாது. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டையே வாடகை கூட்டு சம்பாரிச்சிருவானுங்க, அன்பேவா மாதிரி. உனக்கு தெரியாத விஷயம் கூட இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியும்யா. ஒருத்தன் 25 லட்சம் ரூபாய் லவுட்டுக்கிறான். சரி, ஒன்னாண்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, என்ன விஷயம் சொல்லு. ரூபா 25 லட்சம் எடுத்தது அவினாஷி சார். அவினாஷியா சார், இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. 6 25 எங்கயா? சொன்னனே, சாப்பிட்டேன்னு. வா சார், தப்ப ஒத்துக்கிட்டா மன்னிச்சிடுறேன்னு சொன்னீங்களே. எப்ப சொன்ன? அன்னைக்கு சொன்னீங்களே. அது வேற ஆளு. சார், பேச்ச மாத்தாதீங்க சார். யாரையா பேச்ச மாத்துறது? 25 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போட்டு 6 திருப்பி கொடுக்குறியா? 25 எப்படி 6 ஆகும்? 6 25 ஆகும். வட்டி கிட்டின்னு அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வாயா பீமு, பாத்தியா கல்பாஸ்திரி பண்ணிட்டான். 6 லட்சம் ரூபாய்ப்பா, எண்ணி பாருப்பா. சேப்பா வை. சேஃப்ல இருக்கணுமா பாஸ்? அதாயா சொன்னேன். லெவல் ஆஃப் ஃபார்மேஷன் நினைக்கணும் தேட்டா. ஃபார்மேஷனா? ஏய் ஐயோ, என்ன சார் பணத்தை உள்ள வைக்கிறாரு போல இருக்க. மன்னிச்சு திருப்பி தரேன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் நீ மதனாண்ட பேச்சுக்கோ. மதனா? அப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? யோ 25 லட்சம் என்னன்னு தெரியுமாயா உனக்கு? அவன் 25,000 ரூபாய் கடனுக்கா ஆள் மாறாட்டம் பண்ணினுங்கிறான். கடனை பத்தி தெரியுமாயா உனக்கு? நாடகமே போட்டுக்கிறோம். கடன் பட்டார்
நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஷபாஷ் பாஸ். யோ, நீ நாசமா போக சார். நான் கஷ்டத்துல இருக்க, நீங்க என்ன சார் இவ்வளவு அசிங்கமா பாடிட்டு இருக்கீங்க? யோ, உனக்கு பிடிச்சிருந்ததாயா? என் பாட்டு அசிங்கமா இருக்குதா உனக்கு? அசிங்கம்னா பரவாயில்ல, சுமாரா நல்லாவே இருக்கு. சொன்ன மாதிரி ஆளுங்கனால தான் என் நாடகம் பிளாப் ஆச்சு. வெளியே போயா. என் பொண்ணு கல்யாணம் கேன்சல். ஐயோ, மாப்பிளைக்கு தலப்பா ஏறிடுச்சே. பொண்ணுக்கு தாலி ஏறிச்சா? இல்ல. அப்ப தலப்பாவை ஏறக்கு போ. சார் என்ன சார் இது? இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? சார் அவன தூக்கி போட்டு வச்சிடாத. நானே இன்னைக்கு தள்ளிட்டு மாட்டேன். என்னது? நான் தள்ள மாட்டேன்னு நினைக்கிறியா? பயிரியா நானு? போ. என்னது? போ, சிம்பிடுவேன். ஒடியா ஒடியா. கைய தூக்கு. அம்மா, இது ஆம்பளைங்க சென்ட். ஆம்பளைக்கு பிடிக்கணும்னா அதத்தான் பொம்பளை போட்டுக்கணும். வாய்த்தர வாய்த்தர. அப்பா, என்னம்மா இதெல்லாம்? ஏண்டி, இதுக்கெல்லாம் நான் டைலாக் எழுதி கொடுக்க முடியுமா? நீ போய் நில்லுடி. நின்னா அடியே, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்க முடியும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியுமா? நீ போய் நில்லு, தன்னால வரும். போ. சக்கு, அங்க போய் நடிச்சிடாத. இது ஒண்ணும் டிராமா இல்ல, நிஜம் வாழ்க்கை. புரிஞ்சுதா? முருகா, வா வா வா. ரெடியா? என்னம்மா, நான் போய் கட்டி பிடிச்ச உடனே பலார்னு அடிச்சுட்டாருனா? அடிக்கட்டும், அதிர்ஷ்டம் அடிக்கும்னு கேள்விப்பட்டதில்ல? பயமா இருக்குமா? பைத்தியம், அதெல்லாம் தம்பி அடிக்காது. இதுக்கெல்லாம் முதல்ல மூடு கிரியேட் பண்ணணும். ஓ, இப்ப பாரு. யாரு? நீங்க தானே என்ன வர சொன்னது? யாரும் ஃபாலோ பண்ணி? இல்ல இல்ல. ஏண்டா வாத்து முட்டைன்னு சொல்லிட்டு இவன் பின்னால் அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு உள்ளேயும் காலி வெளியும் காலி. தாடி மேசையும் எடுத்துட்டு அவன் இடத்துக்கு போயிட்டா அவன் தான் நான் தான் மாத்து. கரெக்ட் கரெக்ட். இந்த பையல ஃபாலோ பண்ணா மதன கோபால புடிச்சிடலாம்னு சொன்னேன்ல. எங்க காட்டு? இந்த நீயே பாரு. மதன கோபால ஃபாலோ பண்ணிட்டு நூலால போறான். விட்டா பையல விடாத, ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணு. என்னங்க? My God, Dad, எப்படி? டாடி, அப்பா, மதன், நீங்க உயிரோட இருக்கீங்களா? இருக்கேன் இருக்கேன். என்னப்பா உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு? அதான் சுசிலாகம் சொன்னா பத்திரமா இருங்கன்னு. அதான் பால் பழத்தோடு பத்திரமா பிரிச்சுக்குள்ள உட்கார்ந்து ஜில்லுன்னு இல்ல. என்னங்க ஒரு மாதிரி பேசுறாரு? ஒரு மாதிரி என்ன, ரெண்டு மாதிரி பேசுவானே. மதன் மதன். ஐயோ, என்னங்க சுசிலா? சுஷீலாவா? அம்மான்னு கூப்பிடு. அவ உனக்கு வளர்ப்பு அம்மாப்பா, நான் உனக்கு வளர்ப்பு தந்தை, அவ எனக்கு வளர்ப்பு பொண்டாட்டி. ஐயோ, இவர் எப்படி கேட்க வந்தாரு? பிச்சுக்கிட்டு. அது ஒரு பெரிய கதைப்பா. ஆமா, ரொம்ப பெரிய கதை. வாங்க ஜில்ல ஃப்ரிட்ஜ்ல உட்கார்ந்து பேசுவோம். அப்பா, ப்ளீஸ் பி சீரியஸ். உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. சொல்றேன். மதன், நீ ஃபாரின்ல இருந்து வரேங்கிற சந்தோஷத்துல காரை ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தேனா மலை உச்சியில போய் தப்பா மாட்டிக்கிட்டேன். அப்போ என் தம்பி நந்துமும் அவன் புள்ள ராமு கல்லாலேயே அடிச்சு என்னை காரோட கீழே தள்ளி விட்டாங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் ஆகல. அதுல இருந்து இவர் அப்பப்ப இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு என் புருஷன் கிடைச்சிட்டாரு, உங்களுக்கு உங்க அப்பாவும் கிடைச்சிட்டாரு. எங்க அப்பா இப்படி ஆக்கினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நீங்க எங்கிட்ட சொன்னதை ஒரு கோர்ட்ல வந்து சொல்லுவேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். ஒரு புள்ள மாதிரி பக்கத்துல இருந்து உங்களை நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, நான் ஏதோ சொல்லிட்டே இருக்கேன், நீங்க ராஜா மாதிரி 4 பசங்களை பெத்தோம், காப்பாத்த ஒருத்தம் கூட இல்லையேன்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. எனக்கு புரியலையே.
நீ என் கதையை விடுப்பா, உன் கதையை பாரு. மை ஸ்டோரி இஸ் ஓவர். நான் மெட்ராஸ் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. யாராவது சத்தம் போட்டீங்க நான் மண்டே பழந்துருவேன். அப்பா அது வந்து அது என்னடா என் பொண்டாட்டி அடிச்சு போட்டீங்க, என் பிள்ளையும் அடிச்சு போட்டீங்க, என்ன அடிக்காம விட்டீங்க? மதன் எங்க கொண்டு போறாங்க? அந்த அடிக்கார பையன் வந்து என் பிள்ளைய அடிச்சு கொண்டு போயிட்டாப்பா. தெரியும் சார், மைக்கேல். மதனை கொண்டு போயிட்டா. மதன் உங்க மகனா? இல்ல இல்ல, நான் மதனுடைய அப்பா. நீங்க மதனோட அப்பாவா? இல்லப்பா, மதன் என்னுடைய பையன். ஏதாவது இருக்கட்டும் சார். சார், நீங்க தான் அந்த பணக்கார அப்பாவா? சார், உங்க பையனை காப்பாத்தினா எனக்கு எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு வேணும்? சுமார் ஒரு 5 lakhs. சார், தேங்க்யூ சார். தூக்குடா. எங்கடா போறோம்? பெங்களூர் பக்கத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாத ஒரு மலை பங்களாவுக்கு. சுஷீலா, சீக்கிரம் வா. சார், கத்தாதீங்க சார், சைலண்டா வாங்க சார். சரிப்பா. வண்டி ஏறுங்க சார். இந்த பக்கம் இல்ல சார், அந்த பக்கம். ஏய், எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. கார் போகுதுடா. ஐயோ, அது நம்ம காருடா. ஐயோ, அப்ப உடனே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போ. எதுல? இதுல. சீக்கிரமா வண்டி ஏடுறா. சீக்கிரமா பாத்துடா. தண்ணிடா, கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. தண்ணிடா, தண்ணிடா. எழுந்துருங்க, எழுந்துருங்க. பார்த்து ஓட்ட கூடாதா? வான வான உட்காருங்க, உட்காருங்க. இந்த பக்கமா போ. மேரேஜ் சார் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. நம்ம கையில என்ன சார் இருக்கு? அதான் எல்லா ஏற்பாடும் தடபடலா பண்ணிருக்கீங்களே. எதுக்கா சார் பெங்களூர்ல வந்தீங்க? ஏன்பா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு? நான் தான் ஹார்ட் பேஷண்ட் தெரியல. பிரதட்சண பணம் தானே, இதே டிரைவ் முன்னால காட்டிட்டு இன்கம் டாக்ஸ்ல மாட்டிப்பீங்க சார். அந்த 6 லட்சம் ரூபாய் பணம் என் முதலாளி மதன் சார் லாக்கர்ல மாட்டிக்கிச்சு. ரியலி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். பணம் அதுலயே இருக்கிறது நல்லது. அதுவும் பிளாக் மணி கையில வச்சுட்டு அலையிறது ஆபத்து. மேரேஜ் 18ஆம் தேதி தானே, 10ஆம் தேதி கொடுத்தா போதும் சார். அந்த 10ஆம் தேதி கூட அது கிடைக்கட்டும் சார். கையில பணம் இருந்தா மனசுக்கு பாரம் தானே. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற. ஏன்பா ஊர்வலத்துக்கு வால் பிடிச்சிட்டு போற? லெஃப்ட் சைடு இருக்குல்ல, போயப்பா. திடீர்னு என் முதலாளி மதன் மனசு மாறிட்டாரு. நான் உங்களுக்கு வேற எந்த குறையும் வைக்கலையே. இந்த 6 லட்சம் ஆறு லட்சம் ஏதோ சொன்னீங்களே, 6 லட்சத்துல ஏதாவது ப்ராப்ளமா? நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் சால்வ். வாங்க வாங்க வாங்க. ஓகே தானே? இன்னும் சொல்லலையாக்கும். திருப்பு எங்க? பரவாடா, இங்க உட்காருங்க. எழுந்துடா. என்னது கட்டில அவரை உட்கார வச்சுட்டு என்ன எழுந்திருக்க சொல்றேன்? இப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? வாய மூடிட்டு சும்மா இருக்கலே, விஷயத்த சொல்லுங்க. என் பேர் அவனாசி, சொந்த ஊர் பெங்களூர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தான். ஏய், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே இன்னொரு கல்யாணம் தான். சும்மா என்ன ஆப்பிள் சாப்பிடுறா? பாத்திருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கூடா. ஐயோ ஐயோ ஐயோ, பதறா 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 பதறா. நீ என்ன பண்ற? என் கூட நேர பெங்களூர் வர, ஒரு 10 நிமிஷம் என் முதலாளி மாதிரியே ஆக்ட் பண்ற. அங்க ஒரு பணப்பட்டி இருக்கு, பக்கத்திலே ஒரு தடின்னு இருக்கான். அவனை பார்த்து டேய் 6 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே எடுறா அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். 15,000 தரேன் இருக்கார், 10,000 கொடுத்திருக்கார். ஓகே ஓகே. புரியல. என்ன என்ன புரியல?
தீர்க்க சுமங்கலியா இருமா. 16 ஒண்ணும் வேண்டாம். கண்ணுக்கு லட்சணமா நன்னா அழகா குருவாயூரப்பன் மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெத்துக்கோ. ராமேஸ்வரன் காத்துல இருப்பன். சீக்கிரம். பாட்டி பாட்டி இல்ல எதுக்குமா, நீ போ. மாமா நான் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையே. நீ ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ண வேணாம், பாலை குடுறா. மதுரை காமேஸ்வரா அவ்வளவுதான்டா மேட்டர். இவ்வளவுதானே லேசா சொல்றேன். ஒரு நாடோடி மன்னன் கதையே சொல்லிவிட்டு சினிமால பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் பச்சைக்கலையா? திருப்பு தப்பே இல்ல. ஒத்துக்கேண்டா. சத்தம் மிண்டா இருக்காதா மாட்டிட்டீங்க. இன்னும் உங்களால என்னென்னலாம் கஷ்டம் வர போறதோ. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது அவினாஷி. என் மேல எத்தனையோ பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? காமேஸ்வரா நீ சொன்ன மாதிரிடா, ஒன்ன மாதிரி இன்னொருத்தனும் பார்க்க முடியாம. ஐயோ நான் பாத்துட்டு ஒத்துக்க ஐயா. மாறினு கையா. இல்லை ஏன் தப்பு இல்லை, பாட்டி தான் கூட்டின்னு வந்தா. இந்த ஆளை கூட்டின்னு வந்து இன்னொரு ஆள் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றா. தப்பு இல்லையோ? 1000 ரூபாய் கொடுத்திருக்கார். பணம் கொடுத்தவர். நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு பெங்களூர் போறேன், ஏரோப்ளேன்ல. ஏய் இது ஆள் மாறாட்டம் ஆக்கும். ஆள்மாறாட்டம் பண்ண போறதுன்னா நீ ஏன் குழம்புற? எங்க அப்பா கேப்பாரு. டேய் இவாத்து கல்யாணத்துக்கு சமைக்க போறேன்னு சொல்லண்டா. அது பொய் இல்லையோ, ஒத்துக்க மாட்டார். இத பாரு, உங்க அப்பா ஒத்துண்டா நீ ஒத்துப்பியோ? ஒத்துக்க மாட்டறே. ஒத்துண்டால் ஒத்துண்டா பின்ன ஒத்துக்கண்டா. சத்தியம் பண்ணு. சத்தியம். இங்க உட்காருங்க. கொண்டாடி உட்கார. ஊத்தி கொடுங்க. இத பாரு பேசப்படாது. பாட்டி இவரு சுமாரே. பாட்டி சௌரியமா இருக்கும். இதுல என்ன சௌரியம்? ஃபர்ஸ்ட் நைட்ல 3 பேர் நான் கேட்டதே இல்லை. பிக்ஸ் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறம் போயிடுறேன். அது வரைக்கும் இருப்பேளா? வேற வழி உன்னை விட மாட்டேன். காமேஸ்வரா இப்படி ஒருத்தர் இருப்பியா? மணியரே மணியரே சித்த இப்படி வாங்கோ. நேக்கு வெக்கமா இருக்கு. நீங்க ஏன் வைக்கப்பட்டு இருக்க? பையன் எப்படி 2 கட்டானா உழைப்பேடா? ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒண்ணும் ஆகலை. பையன் மாட்டேங்கிறான். போங்கோ, நீங்க சொன்னதான் கேட்பானாம். போய் சொல்லுங்க. இத நான் எப்படி அவன்கிட்ட போய்? பின்ன நான் எப்படி ஆக்கும் சொல்றது? நேரா உள்ள வந்தாங்க கேட்டேளா? கௌரவமா வெளியில இருந்தே சொல்லுங்க. காமேஸ்வரா, ஓ நீ ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன் மரட்டா. ஏய் இப்படி வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. லே இந்த பாட்டி சொன்னாலும் கேட்டாளா? எனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆயிச்சேன்னு சொன்னாளா? சொன்னால் அது தப்பு இல்லையா? ஏய் தப்பு இல்லடா. இல்ல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள அவளையும் கூட்டிட்டு பெங்களூர் போயிட்டுலாங்கிறியா? நான் என்ன சொல்றது? அவளுக்கும் ஓகேவாம். ஆனா நேக்கு என்னவோ தப்பா தான் தோன்றது. டேய் நீ எத்தனை சினிமா பாத்திருக்காய்? நாடோடி மன்னன் சினிமாலே வராப்புல இருக்கு. நேக்கு அது தெரியாது. இல்ல அதுல எப்படி வருமே? அதுல அப்படின்னா அப்படித்தான். நீ ஆத்தியம் நீ அவளை இத எப்படி சொல்றது? மாமா இப்படி வாங்க, நான் சொல்லிக்கிறேன். நீ உள்ள போன கேட்டியா? தெரியும். ஏய் காமேஸ்வரா. ஏய் ஏய் வரதுக்குட்டி நீமாடா. என்ஜாய் ஜமாய் என்ஜமாய். டன்